ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம கில்லர் பீன் அண்டிஸ்ட்டை மெகா லெவல் முடிக்க போகிறோம். ஏன் நம்ம மெகா லெவல் முடிக்கிறதா முடிவெடுத்தோன்னா, நமக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது. இதுக்கு முன்னாடி போட்ட கில்லர் பீன் வீடியோவில் எனக்கு கமெண்ட் வந்துருந்தது. அந்த கமெண்ட்டை காட்டுறேன் பாருங்கள். ப்ரோ மெகா லெவல் போடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. நீங்கள் இந்த மாதிரி அழுகுற சிம்பிளாக போடாதீங்க, நீங்கள் சும்மா போடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே நான் போட்டுருவேன். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணது 2.6%, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 97.1% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் எல்லாருமே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கில்லர் பீன் அனலிஸ்ட் விளாண்டுறலாம். மெகா லெவல் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணுறேன். கேட்டதுக்கப்புறம் ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. வெயிட் அ செகண்ட், ராங் ஆயிடுச்சு. அது டூயலு. நீங்கள் ஃபஸ்ட் லெவல் விளாட சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு இதை நான் முன்னே 6 லெவலில் விளாண்டு வச்சுருந்தேன், அதனால் அது போட்டேன். இப்போ நம்ம இந்த மெகா லெவல் விளாட போகிறோம். அதுக்குள்ளே ஹார்ட்டு போச்சு 10%. நான் முடிஞ்சான் வரதுக்கு முன்னாடியே ஓடுறான். அவ்வளோ பயமாப்பா தம்பி. பெருசு பண்ணிக்கலாம். எங்கே இன்னொன்று இருக்குமே. இந்த மெகா லெவல் முடிக்கிறது கஷ்டம், அதனால தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். ட்ரிபிள் ஜம்ப் படிப்போம். ஒரே புல்லட்டில் போயிட்டேன். இந்த மெகா லெவல் எவ்வளோ தூரம் போகும்னு கூட தெரில. நான் முடிஞ்ச அளவு ஸ்பீடாக தான் ஆடுறேன். ஓகே, இவனுக்கு இந்த புல்லட் சரி வராது. இந்த புல்லட்டு, அடுத்த புல்லட்டு முடிஞ்சான். இப்போ இந்த 3 ஆட்டில் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு முடிச்சு போட்டு தான் 3ல் எடுக்கணும். அவன் பாருங்க, ஏதோ மிஸ்டேக்கு போல் அங்கே போய் நின்றுட்டுருக்கான் பையன். எரராகி போயிடுச்சுங்க. மேலே சொல்கிறான், கீழே வந்துட்டான். ஹார்ட்டு ஊழையாக குறைஞ்சி போச்சு. கிரானைட் இது செத்தான் பாருங்க ஒரே புல்லட்டில். தம்பி பொங்கலே பொங்கலே பொங்கலே. ஐயோ, ஹார்ட்டே இல்லையே. ஓகே, ஒரு ஹார்ட் எடுத்தாச்சு. இந்த பாட்டு கொஞ்சம் ஏதாச்சும் போடுவோமா. அதில் ஹார்ட்டை மட்டும் முடிஞ்சளவு எடுக்கணும்.
எவனும் கிட்ட கூட வரலங்க. ஆட்டு போகுது. பட்டுருச்சிங்க. இந்த மிஷின் கண்ணை கொல்ல கூட முடியாது. கீழே முள்ளை வச்சுருப்பானுங்க. ஒரு புல்லட்டுக்கே போயிடுறானுங்க. நம்ம எது கஷ்டப்பட்டுக்கிட்டு. பாருங்க, ஒரு புல்லட்டு தான். இது மேலே போய் முள்ளில் முட்டி நம்மளை கொண்டுருவோம். கீழே வரும்போது குயிச்சிடணும். ஐயோ, அமௌண்ட் வேறு தேவையில்லை, ஹார்ட்டும் தேவையில்லை, தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரானைட்டு தான் சரி உங்களுக்கு. முடிஞ்சிட்டான். இவனுக்கும் கிரானைட்டு தான் சரி. அந்த பக்கம் குயிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் அவுட்டு. தம்பி பொங்கலுக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. கிரானைட் மட்டும் எடுக்க முடியாது. ஆனால் கீழே விழுந்தோம்னா கன்ஃபார்ம் டெத்து. ஓ, அதில் குதிச்சிடணுமா? ஃபுல் ஜூமில் தான் இருக்கு. ஐயோ பாருங்கள், முள்ளாக இருக்குது சுத்தம். ஜம்ப் அடிக்காமல் இறங்கணும். கை முடிஞ்சு ஜம்ப் அடிச்சிட்டேன், முள்ளில் குத்திடுச்சு. எங்கெங்கே வந்திருக்கோம் திருப்பி. சூப்பர்ரா. செக் பாயிண்டில் வந்து நிற்கிறோம். ஐயோ, சரியான எட்ஜு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சரியான எட்ஜு. விழுந்திருந்தால் கன்ஃபார்ம் கேம் முடிஞ்சு போச்சு. இந்த மெகாலவலி இப்போ 8 நிமிஷம் ஆக்கிருச்சு. ஜம்ப் அடிக்காமல் குயிச்சிட்றா குமாரே. இவனுக்கு என்ன போடலாம்? இதை போட்டு பார்ப்போமா? இது வரைக்கும் போடல. ஒட்டி செத்துறதுங்க. என்னங்க ஒரே புல்லட்டு போயிட்டான். வேறு எவனும் இதே கன் யூஸ் பண்ணுறான் அந்த பக்கம். என்னடா இதுக்கே சாவலியா நீ? அவனாம் பாருங்க, உடம்புலேயே படல. அங்கே ஒருத்தனை விட்டு வந்துட்டோம். திருப்பி லெவல் அங்கே போக சொன்னான். முடிய போதா? இந்த நல்லா வாங்கிக்கோ. முடிஞ்சு போச்சு. எமௌண்ட்டை போடுறா தம்பி. என்னங்க மெகாலவலி ஈஸியாக இருக்குது. போன தடவை எடுக்கிறேன், 20 நிமிஷமாகி முடிக்க முடியல. ஒரு அமௌண்ட் கூட எங்கே 2 இடத்துல அமௌண்ட் டச் பண்ணேன்.
பிளேயர் எடுத்து ரன் டைம் இதுதான் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு டயக்ராம் லெவல் முடிக்கணும்னா சொல்லுங்கள், மெகா லெவல் முடிக்கணும்னாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். see you, goodbye.